ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 26/8/2024 முதல் அக்டோபர் மாதம் 23/10/2024 வரை கிட்டத்தட்ட ஒரு 57 நாட்கள். பொதுவாக 1.5 மாதம் தான் அந்த செவ்வாய் பகவான் இருப்பார், கொஞ்சம் கூட இருக்கார் இந்த தடவை. இந்த செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசி செல்லக்கூடிய மிதுன செவ்வாய் பயிற்சி பலன்கள் என்று சொல்லப்படுவதாகும். அதனுடைய பயிற்சி பலன்களை முதலில் பொது பலன் சொல்லிவிட்டு அடுத்ததாக 12 ராசிக்கும் சொல்ல இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதனை வணங்குகிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மாந்தன் மகா காளி வணங்குகிறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். செவ்வாய் பயிற்சி பலன்கள் போது பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கு சனி கிரகத்தை போலவும் குரு பகவானுடைய அந்த கிரகத்தின் பார்வை போல 3 பார்வைகள் அதற்கு உண்டு. செவ்வாய் தான் இருக்கும் இடத்திலிருந்து 4ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் பார்ப்பார். 3 பார்வைகள் உண்டு. அந்த வகையிலே இந்த மிதுன செவ்வாயில் இருந்து கன்னி ராசியையும் தனுசு ராசியையும் மகர ராசியையும் பார்க்க இருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது பொது பலன்கள் சொல்லக்கூடிய வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாய் இது நாள் வரை குருவுடன் இருந்து குருமங்கள யோகம் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். இப்பொழுது அந்த குருவை விட்டு விலகி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுனத்திற்கு புதனுக்கும் செவ்வாயும் பகை ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அந்த மிதுன ராசியிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வையும் பலன்களும் அவர் பயிற்சி ஆகும்போது உள்ள கிரக நிலைகள் வைத்துமே இந்த பொது பலன்கள் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரிஷபராசியிலே குரு பகவான், மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான், கடகராசியிலே புத பகவான், சிம்ம ராசியிலே சூரிய பகவான், கன்னி ராசியிலே கேது பகவானும் சுக்கிர பகவானும், அடுத்ததாக கும்பராசியிலே சனி பகவானும், மீன ராசியிலே ராகு பகவானும் வீற்றிருக்கிறார்கள். இந்த வகையிலே இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்களை வைத்து பொது பலனை சொல்லப் போகிறேன். இதனால் வரைக்கும் இருந்த யோகங்கள் சற்றே விலகி இருக்கிறது. இருந்தாலும் மிதுன ராசியிலே செவ்வாய் பயிற்சி ஆவதால் அந்த செவ்வாயுடைய தன்மையான போர்க்குணம், பிரச்சனைகள், அடுத்தவர் மேல் வைத்துள்ள விமர்சனங்கள் இதெல்லாமே கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா புதன் பகவான் எல்லோரும் ஒத்து போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறது. அந்த வீட்டிலே வந்து அமரும் பொழுது எப்பொழுதுமே ஒவ்வொரு வீட்டில் அமரும்போது அந்த வீட்டுடைய அதிபதியுடைய குணங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அந்த வகையிலே பார்க்கும்போது புதனுடைய தன்மை விளங்க இருக்கிறது. அப்பொழுது இதனால் வரை இந்த போராட்டங்கள், ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்து கொள்வது எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். கல்வியில் வளர்ச்சி உண்டாகும். படித்த பண்டிதர்கள், உண்மையான பண்டிதர்கள், உண்மையான கல்வியிலே வளர்ச்சி அடைந்தவர்கள், சாஸ்திரம் தெரிந்தவர்கள், இவர்கள் எல்லாரும் இப்பொழுது வெளியே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து நல்வழி காட்டி அவர்களை கடைத்தேற்றப் போகிறார்கள். அதுவும் இல்லாமல் கடகராசியில் இருக்கிற புதன் பகவான் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறனால நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பார். தாயில் வழி உறவுகளை பலப்படுத்துவார். புதன் என்றாலே உறவுகளுக்கு உரிய கிரகமாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது விட்டுப்போன உறவுகள் வந்து சேரும் காலகட்டமாக இது அமையப் போகிறது. மாமன் மைத்துனர் வகை, தாய் வழி உறவு, அக்கால் தங்கை உறவு இதெல்லாமே மேம்பட போகிறது. பொதுவாக உறவினர்களும் நண்பர்களும் வந்து ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள், எல்லோருக்கும் உதவி புரிவார்கள். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்ததாக சிம்ம ராசியிலே சூரியன் தன்னுடைய வீட்டிலேயே இருக்கிறபடியால் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும், மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்படும்.
அரசாங்கத்தின் ஆதரவு பெருகும். அவர்களுடைய சலுகைகள் மக்களுக்கு போய் சேருகிறதா இல்லையா என்று பார்ப்பார்கள். மிகுந்த விழிப்புணர்வுடன் இருப்பார்கள். அது இல்லாமல் மக்கள் மனதிலே நல்ல ஒரு தன்னம்பிக்கை வெளிவரும். துணிச்சல், தைரியம் இதெல்லாம் மேலோங்கி அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். அடுத்ததாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய சுக்கிரன் சேர்ந்திருக்கிறனால் கேது ஞான வாழ்வு, சுக்கிரன் இன்ப வாழ்வு. அப்பொழுது இரண்டுமே மாறி மாறி இருக்கப் போகிறது. பெரும்பாலும் சுக்கிரன் அந்த வீட்டிலே நீசமாகிறார். கன்னிராசியில் சுக்கிரன் நீசமாகிறார், தன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறார். அப்பொழுது எல்லா கிரகத்தை விட கேதுக்குத்தான் அதிகமாக சக்தி உள்ளது. மற்ற 8 கிரகங்களை விட கேதுக்குத்தான் அதிக சக்தி உள்ளது. அப்பொழுது சுக்கிரனுடைய பல குணத்தையும் எடுத்து அவர் கொடுக்கப் போகிறார். அப்போது கேது பகவான் கன்னிராசியில் இருக்கிற நாள் சுக்கிரனுடைய பலத்தை எடுத்து கொடுப்பதால் ஆன்மீக பெரியோர்கள், ஆன்மீகவாதிகள் இந்த காலகட்டங்களிலே பெண்கள் நிறைய இந்த ஆன்மீக துறையிலே நுழைந்து வெற்றி பெறுவார்கள். அவர்கள் ஜோதிடராக இருக்கலாம், அருள்வாக்கு கூறுபவர்களாக இருக்கலாம், ஆராய்ச்சி புரிபவர்களாக இருக்கலாம், மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், தியான மார்க்கமாக பயிற்சி கொடுப்பவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட வகையிலே பெண்கள் கை ஓங்கி இருக்க போகிறது. பெண்கள் அதிகமாக இந்த துறைக்கு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க இருக்கிறார்கள். இது இல்லாமல் ஆன்மீக முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதுவும் இல்லாமல் தடைப்பட்ட காரியங்கள், திருமண காரியங்கள், சுபகாரிய முயற்சி இதெல்லாமே நடக்கும். இதெல்லாம் நடந்து நல்ல ஒரு மக்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்து சேரும். அடுத்ததாக கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் அவர் வக்ரம் பெற்றிருப்பதனால் எந்த பிரச்சனையும் வரப்பதற்கு வாய்ப்பில்லை. நீதி நேர்மை நிலைநாட்டப்படும், நீதித்துறை மேலோங்கும். அது இல்லாமல் விவசாயம் வளர்ச்சி அடையும், மழை நிறைய பெய்யும், மழை வெள்ளம் காணும். இது இல்லாமல் பூமியிலே வெடிப்புகள், நிலச்சரிவுகள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. அதையும் வந்து அடங்கக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. இது இல்லாமல் ராகு பகவான் மீனராசியில் இருப்பதால் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கப் போகிறது. எல்லோருக்கும் குரு கடாட்சம் ஏற்படும். குருவை வணங்க வேண்டும். ஜீவசமாதி தரிசனம், மகான்கள் தரிசனம் கை கொடுக்கும். நல்ல ஒரு விஷயங்களை நடத்தி கொடுக்கும். கடைசியாக ரிஷபராசியிலே குருவும் சந்திரனும் இருக்கிறார்கள். குரு மங்களயோகம் போய்விட்டாலும் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது சந்திரன் குருவுடன் இருந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் ஒரு யோகம் போனால் இன்னொரு யோகம் வருகிறது. அதனால் குரு சந்திர யோகம் எல்லோருடைய வாழ்விலுமே ஒளி வீசக்கூடிய அமைப்பாக இருக்கும். நல்ல ஒரு புகழ், பதவி, செல்வம், அந்தஸ்து எல்லாமே தேடி வரும் மக்களுக்கு. இது பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இனி வரும் 12 ராசிகளுடன் பலனை போய் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய உபாசன வேதனா மகாவாராகின வணிகன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மகே சண்டகஸ்தாத்மிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகி பரிபூர்ண கிடைக்க சொல்லி வாழ்த்தி மகராசிக்கார் பார்க்கும்போது உங்கள் ராசியை அவர் பார்க்கும்போது ரொம்ப சீறி எழுப்புறீங்க. இதனால் வரைக்கும் ஓய்ந்து இருந்தவங்க டக்குன்னு எழுந்து நடப்பீங்க, அப்புறம் ஓடுவீங்க. இது மாதிரி தான் நடக்க போகுது. அப்போது மகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு சம்பவங்கள் நிகழும், எதிர்பாராத வாய்ப்புகள் வரும், எங்கே போனாலுமே வெற்றி கிடைக்கும். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒருத்தர் பார்க்க முடியல, கேட்டது கிடைக்கல அப்படின்னா மனசு வெக்ஸன் ஆகிடும், விரக்தி ஆகிடும், டிப்ரெஷன் ஆகிடும். அதனால தான் தவறான முடிவுக்கெலாம் நம்ம போகிறோம். அதெல்லாம் இல்லாமல் நம்ம உங்களுக்கு இப்போ உள்ள நேரங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக போன இடத்துல இருக்கிறது, அதனுடைய நீங்கள் கேட்ட உதவி கிடைக்கிறது எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரிய விஷயம், நல்லதுதான் நடக்க போகுது. இதெல்லாமல் மகராசிக்காரங்களை பார்க்கும்பொழுது சனியோடைய இதுவும் கெடுபலும் இப்போ குறைஞ்சி தான் இருக்குது. அது இல்லாமல் மற்ற கிரகங்களும் இப்போது பெரிய பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் தைரியமாக எது வேணாலும் செய்யலாம், போகலாம், வரலாம், செய்கிறத செய்யலாம், சொல்கிறத சொல்லலாம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடலாம், நல்லா படித்து முன்னுக்கு வரலாம், தொழில் கல்விக்கு ஏற்றவாறு அதுக்கு உண்டான படிப்பு படித்து அது மூலிமா வரலாம். நீங்கள் வந்து ஒரு நீதித்துறையிலையோ அப்புறம் வந்து மக்கள் செல்வாக்குள்ள துறை, மக்கள் தொடர்பு உள்ள துறை, இது மாதிரி உள்ளவங்களாமே நல்லா முன்னுக்கு வரலாம். அவங்களுக்கு வந்து வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகளும் நல்லா முன்னுக்கு வருவாங்க. இந்த மகராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு தன்னம்பிக்கை வரும், தைரியம் வரும்.
துணிஞ்சு எதுவுமே செய்வாங்க, செஞ்சு வெற்றியும் பெற்றுருவாங்க. அப்போது சந்தோஷமாக இருந்து முன்னாடி எழுந்த அந்த மதிப்பு மரியாதைலாம் பெற்றிருப்பாங்க. நல்லா சந்தோஷமாக தான் இருப்பாங்க. எல்லாமே நல்ல நேரம் வரும்போது தானே அமையும். அது மாதிரி தான் இப்போ உங்களுக்கு அமைய போகுது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் ஏற்படும். அது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அதுக்குள்ள முயற்சியில் இறங்கலாம். அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அவங்களுக்கு தொடர்பு கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சொல்கிறோம் இல்லையா, அது மூலிமா நீங்கள் ஈடுபட்டிருந்தால் அதில் லாபங்கள் பெறும். இது மாதிரிலாம் உங்கள் இந்த ராசிக்காரங்க சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் தெய்வ பிரார்த்தனைகள் வேண்டுதல்களை இருந்தால் நிறைவேற்றிக்கலாம் இப்போது. அது இல்லாமல் ஒரு பிரபலமானவர்களுடைய தொடர்பு ஏற்பட்டு அது மூலிமா நன்மை நடக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பெண், உயர்ந்த பெண், ஒரு மரியாதை மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாகப்பட்டவர், அவர் மூலிமா ஒரு உதவி கட்டுவாசை கிடைக்க போகுது. அதுலேயும் நல்லா தான் இருக்க போகிறீங்க. இறை வழிபாடு நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே வரணும்னு இந்த காலத்தில் சொல்லியிருப்பட்டிருக்கு. அப்போது இறை வழிபாடு தியானம் மூலிமா செய்யலாம், தியான மார்க்கமாக போகலாம், தவம் இருக்கலாம், ஜபம் செய்யலாம், குலதெய்வ வழிபாடு, இசை வழிபாடு இது ரெண்டுமே தொடர்ந்து பண்ணிட்டு வரணும்னு சொல்லியிருக்கு. இது இல்லாமல் சிவபெருமானுடைய விஸ்வரூப தரிசனம் காணலாம். முதல்ல கோவிலில் திறந்தோன்னே சிவனுடைய லிங்க வழிபாடு பார்க்கலாம், தரிசனம் பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் சனிக்கிழமையில் சனீஸ்வரன், ஆஞ்சநேயர், சிவன் கோயில் போயிட்டு விளக்கு போடுறது, இது 3 கோயிலுக்குமே போயிட்டு விளக்கு போட்டு வர்றது, உடல் ஊனமற்றவர்களுக்கு உதவி பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கறது. சில பேருக்கு வந்து இந்த சிக்கல் இல்லாமல் இருக்கும், பழசாக இருக்கும், தேஞ்சு போயிருக்கும். அது யாருமே வாங்கி தர மாட்டாங்க. வெறும் சாப்பாடு தண்ணி இப்படி தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க, காசு கொடுப்பாங்க. அப்படி இருந்தால் அந்த மாதிரி ஸ்டிக்கு வாங்கி கொடுக்கலாம். நடப்புக்கு தேவையான உதவி ஒத்தாசைகள், கைக்கு மாட்டிக்கிற க்ளவுஸு, அது மாதிரி எந்த வகையில் அவங்களுக்கு ஊனமாக இருக்கோ அதுக்கு உண்டான கருவிகளை வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து பயன்படுத்திப்பாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அது மூலிமா அவங்க நன்மை நடக்கும், புண்ணியம் அதிகமாகும். புண்ணியம் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்காத நீங்கள் கிடைக்க வைக்கும்போது அதில் படுற சந்தோஷம் ரொம்ப விசேஷமானது. எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரு பர்த்டே பார்ட்டி போகிறோம். அந்த பர்த்டே கொண்டாடுறவருக்கு பிடிச்சமான ஒரு பொருள் இருக்கும், அது யாரும் வாங்கி தந்துருக்க மாட்டாங்க. நீங்கள் அதை ஞாபகப்படுத்தி அவரோட பழகிருப்பீங்க. கண்டிப்பாக தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்களுக்கு தான் அந்த விழா போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போது அவருக்கு பிடிச்சமான அந்த பொருள் ரொம்ப நாளாக வாங்கணுமான்னு நினச்சிருப்பார். அந்த பொருளை நீங்கள் வாங்கி போய் கொடுத்தீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியும்? ரொம்ப சந்தோஷப்படுவார் அவர். அது மாதிரி தான் அந்த ஏழை எளியோருக்கு நீங்கள் அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுக்கும்போது அந்த புண்ணியங்கள் அதிகமாகும், பாவங்கள் குறையும், கர்மா தீரும். கர்மா எப்படி தீரும்னா, இந்த மாதிரி கோவில் போயிட்டு சாமி கும்பிட்டு வரனால மட்டும் தீராது, கோவிலில் இறை வழிபாடு பரிகாரங்கள் பண்ணால் மட்டும் தீராது. இது மாதிரி ஏழை எளியவர்களுக்கு, இல்லாதப்பட்டவங்களுக்கு, அவங்களுக்கு கிடைக்காததை வாங்கி கொடுக்கறது, ஜீவராசிகள், வாயில்லா ஜீவனங்களுக்கு, இந்த ஆடு, மாடு, கோழி, நாய் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, இவங்களுக்கெல்லாமே செய்யணும். அப்போ தான் அந்த கர்மா வந்து குறையும் வழிய மற்ற வகையில் குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். அதான் ஒரு பதிவில் நான் அப்படி சொல்லிட்டு வரேன், எளிமையான பரிகாரம் தான் சொல்லிட்டு வரேன். அது நீங்கள் கரெக்டாக அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டு வரேன். அதை நீங்கள் பயன்படுத்தினா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த மகராசிக்காரர்களுக்கு இந்த இறை பரிகாரம் தான் சொல்லியிருக்கேன், இதை வழிபட்டு வாங்க, இந்த மாதிரி செயல்பாடு பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு உடம்பு நோய் நொடியும் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். மருத்துவ பரிசோதனை செஞ்சுட்டு மாற்று மருத்துவம் கூட நீங்கள் பண்ணிட்டு வரலாம். இல்லைன்னா அந்த துறையில் உள்ள ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாருங்கள். அது மூலிமா உங்களுக்கு லாபம் நல்லது கிடைக்கும். நோய் நிவர்த்தி ஆகும், உடம்பு ஆரோக்கியமாகும். உடம்பு இருந்தால் நல்லது பண்ண முடியும், அது மாதிரி சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அது மாதிரி பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷம்னு சொல்லிவிட்டு, இந்த மகராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பலன் கண்டிப்பாக நல்லது தான் செய்ய போகுது. அதனால் நீங்கள் அதை கவனமாக கேட்டு அதனுடைய பலனை பெற்று எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.